இது எக்ஸாம்பிள் சம்முங்க. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் நம்பர் 1 எடுத்துக்காட்டு 1 தமிழில். ஸோ பேஜ் நம்பர் 4வது பேஜில் இருக்குது. இதில் வந்து இஃப் ஏ ஈக்குவல் டு 1,3,5 பி ஈக்குவல் டு 2,3 அப்படின்னா ஃபைண்ட் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அண்ட் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு ஆப்ஷன். இதை ஃபஸ்ட்டாக சொன்னது. ஸோ எப்பயுமே எல்லா சாப்டர்லையுமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸை மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா தரவு பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை ஆமாம் அப்படின்னு இருந்துச்சுன்னா இல்லை அப்படின்னா ஏன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆகுமா, அதாவது ரெண்டு ஈக்குவல் ஆகுமா, இல்லைன்னா ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. மூணாவது என் நம்பர் ஏ கிராஸ் பியில் இருக்கிற என் நம்பர்ஸ் எவ்வளோ நம்பர்ஸ் உறுப்புகள் இருக்குது, என் ஆஃப் ஏ கிராஸ் பி எவ்வளோ இருக்குது, அது ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ ஆகுமா, தட் இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் பி பெருக்கிறதுக்கு ஈக்குவல் ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதையும் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்படி இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்க அதையும் சொல்கிறாங்க. சரி, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, அதாவது ஏ கிராஸ் பியை கண்டுபிடிங்க இந்த டேட்டாவிலேருந்து. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஏ கிராஸ் பி, ஏங்கிறது என்ன அப்படின்னா 135 கிராஸ் 2,3 பி, ஏ கிராஸ் பி. ஸோ இதிலிருந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரால் இந்த 2 இந்த 3 இந்த ரெண்டே எழுதணும். ஸோ 1,2 1,3. அடுத்தது அதே மாதிரி இந்த 3 வச்சுட்டு எழுதணும். ஸோ 3,2 3,3 3,2 இந்த 3லேருந்து மறுபடியும் 3. ஸோ அடுத்தது 5,2 5,3 5,3. ஸோ இது வந்து என்னென்னா இப்போ ஏ கிராஸ் பி எழுதியாச்சு. அடுத்தது பி கிராஸ் ஏ. அதே மாதிரி செட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டேன். பியோட வேல்யூ வந்து 2, இது வந்து பி மட்டும். பி வந்து 2,3. அதே ஏ வந்து 135. அப்போ பி கிராஸ் ஏ அப்படின்னா 2,3 இன்ட்டு 135. பி கிராஸ் ஏ எப்படி எழுதுறதுன்னா இந்த 2ஆல் 2,1 அதே மாதிரி 2,3 அதே மாதிரி 2,5 2,1 2,3 2,5 அதே மாதிரி இந்த 3 எடுத்துகிட்டு 3,1 3,3 3,5. ஸோ இதைத்தான் என்ன சொல்கிறோம்னா பி கிராஸ் ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிச்சிட்டோம், ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், பி கிராஸ் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போது நம்ம கேட்டிருக்கிறதுல ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு. ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது ரெண்டு டேட்டாவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இதை வேணால் ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இதான் ஆன்சர் அப்படிங்கிறதுக்காக ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிக்கலாம். இப்போ ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் ஈக்குவலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னா ஏன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ அடுத்தது கண்டுபிடிக்க வேண்டியது ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் ஏவா அப்படிங்கிற கொஸ்டினை கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போது இதுவும் இது ஈக்குவலாக வருதான்னு பாருங்கள். அதாவது இங்கே என்ன நம்பர் எந்த ஆர்டரில் இருக்குதோ அதே ஆர்டரில் இங்கே நம்பர் வேணும். 1,2 ஃபஸ்ட்டு இந்த ஏ கிராஸ் பியை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு நம்பரையும் செக் பண்ணிவிட்டு வாங்க இதில் இருக்கான்னு. 1,2 பாருங்கள், இதில் 1,2 இருக்கா, இல்லை. 2,1 இருந்தாலும் அது ஈக்குவல் கிடையாது. இதுக்கு மாட்ட தான் நம்ம கிராஃபிக்கலாக பார்த்தோம். ஸோ இப்போ 1,2 நாட் ஈக்குவல் டு 2,1. அடுத்த டைம் 1,3 இங்கே 3,1 இருக்குது அதுக்கு பதிலாக. ஸோ அப்போ இதுவும் 1,3யும் நாட் ஈக்குவல் டு 3,1. வேறு 3,2 நாட் ஈக்குவல் டு 2,3. இங்கே 3,2 தான் இருக்குது, இந்த இடத்துல 2,3 இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர் மாறி மாறி வர்றதுனால இதில் நீங்கள் எக்ஸட்ரான்னு போட்டுக்குங்க. இந்த எக்ஸட்ரான்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க.
அப்போ 1,2 நாட் ஈக்குவல் டு 2,3 இந்த மாதிரி ஏதோ ஒரு டேம் வரலினாலே மீனிங் என்ன தான், இது ஈக்குவல் கிடையாதுன்னு தான் அர்த்தம். இதில் இருக்கிற எல்லா டேமுமே இதுக்கு வந்தால் தான் ஈக்குவல். ஏதோ ஒரு டேம் நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்தாலும் அப்போ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் என்னது வெவ்வேறு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அப்போது ஏ கிராஸ் பி நாட் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ அப்படிங்கிறத சொல்லிடணும். ஓகேங்களா. அடுத்தது வேறு என்ன கேட்டிருக்குது அப்படின்னா, இதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேர்டு சப்டிவிஷன் n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி. ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணுங்கள். இது வந்து இப்படி ஈக்குவலாக இருக்கும், அதை காமி அப்படி ஈக்குவலாக இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது n ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏ கிராஸ் பியில் இருக்கிற நம்பர் எவ்வளவு, n ஆஃப் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் பியில் எவ்வளோ நம்பர் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஏ கிராஸ் பியில் 1 2 3 4 5 6 நம்பர் இருக்குது. ஓகேங்களா. தட் இஸ் ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏல எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். n ஆஃப் பி கிராஸ் ஏல எவ்வளோ இருக்குது, n ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு இது பி 1 2 3 4 5 6 இதுலேயும் 6 தான் இருக்குது. ரைட். இன்னொன்று என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா, இப்போ இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பியும் இதை மல்டிப்ளை பண்ணால் இதே நம்பருக்கு ஈக்குவலாக வருமானு பாருங்கள். n ஆஃப் ஏ எவ்வளவு, n ஆஃப் ஏ, n ஆஃப் ஏங்கிறது இதில் ஏல இருக்கிற டேம். இதில் பாருங்கள் n ஆஃப் ஏங்கிறது 1 2 3 1 2 3. ஸோ n ஆஃப் பி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, n ஆஃப் பிங்கிறது 1 2 மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னா இதில் 2 தான் இருக்குது. ஸோ அப்போது அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி அப்படின்னா n ஆஃப் ஏ 3 n ஆஃப் பி 2 ஈக்குவல் டு 6. அப்போது நம்ம n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பியும் 6 தான் வருது. ஸோ அது இல்லாமல் n ஆஃப் ஏ கிராஸ் பியும் 6 தான் வருது, n ஆஃப் பி கிராஸ் ஏவும் 6 தான் வருது. அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா n ஆஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு n ஆஃப் பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ இன்ட்டு n ஆஃப் பி. இது எல்லாமே எவ்வளோதான்னா ஒரே வேல்யூ தான். ஸோ ஈக்குவல் தான் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா. இது மூணாவது அவங்க கேட்டிருக்குது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த சம்மு எக்ஸசைஸ் நம்பர் 2ங்க. இங்கிலீஷ் புக்கில் பேஜ் நம்பர் 4ல் இருக்குது, தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. ஸோ இஃப் ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு set of 3, 2, 3, 4, 5, 2, 5, 4 then find a and b. அதாவது a கிராஸ் b வந்து இந்த கணமாக இருந்துச்சுன்னா a and b வேல்யூ என்னவாக இருக்கும், ஏவும் பியும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏ பி எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு 3, 2, 5, 3, 4 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு வர்றது ஏவோட தான் இருக்கும். இந்த மாதிரி எவ்வளவு செட் போட்டுட்டு எக்ஸ்,y எவ்வளவு தந்தாலும், உள்ள எவ்வளவு உறுப்புகள் தந்தாலும் ஃபஸ்ட்டு இருக்கிற லெட்ரு வந்து எப்பவுமே ஏக்கு ரிலேட்டடாக இருக்கும். ரெண்டாவது இருக்கிற லெட்ரு வந்து பிக்கு ரிலேட்டடாக இருக்கும். அதை நான் வச்சுக்கோங்க. எவ்வளவு டிஃப்ரெண்ட் லெட்ரு வருதோ அதையெல்லாம் ஏக்குள்ளே எழுதிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட் லெட்ரு எல்லாமே ஏன்னு சொன்னேன். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற இந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபஸ்ட் லெட்டரும் ஏன்னு சொன்னேன். அப்போ 3 2 தடவை வந்திருக்கு, நம்ம ஒரு தடவை எழுதுனா போதும். ஏ வந்து 3 செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே 3, 2 தடவை எவ்வளோ தடவை வந்தாலும் ஒரு தடவை எழுதுனா போதும். இன்னொன்று வந்து 5 2 தடவை வந்திருக்கு, ஒரு தடவை எழுதினா போதும். சப்போஸ் இங்கே கமா போட்டு 6, 3 அப்படின்னு இன்னொன்று தந்தாங்கன்னா அந்த 6ங்கிறது இதோட தான் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6, 3 தந்தாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வர்றது இதோட தான் இருக்கும், ஏவோட தான் இருக்கும், ரெண்டாவது வர்றது பியோட தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன எழுதுவேன், 6ஐயும் சேர்த்து எழுதுவேன். ஸோ இதில் வந்து 3 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ 3, 5 தான் ஏவோடது. ரைட். இதுவே பியோடது. பியோட கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுலேயும் அதே கான்செப்ட் தான். ஆனால் செகண்ட் வர நம்பர் அது எத்தனை தடவை வந்தாலும் சரி ஒரு தடவை எழுதுனா போதும். என்னென்ன நம்பர் இருக்குது, செகண்ட் வர்றது 2, இங்கே 4 இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு மறுபடியும் அதே நம்பர் ரிப்பீட் ஆகுது, இங்கே 4 இருக்குது. 2 தடவை வருது, 4ஆம் நம்பர் 2 தடவை, 4ம் 2 தடவை வருது. அப்போது பி வந்து 2, 4.
சரிங்க. எவ்வளோ தடவை வந்தாலும் சரி நீங்கள் ஒரு தடவை எழுதிக்கிங்க. இங்கே ஒரு 2 வருது, இங்கே ஒரு 2 வருது, 2ன்னு போட்டுக்குங்க. இங்கே 4 வருது, இங்கேயும் 4 வருது. ஸோ ஒரு தடவை எழுதுனா போதும். எப்படி இங்கே எழுதணுமோ அதே மாதிரி இங்கே. என்ன ஏக்கு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டிஜிட் எவ்வளோ தடவை வருதுன்னு என்னென்னு பார்க்கணும். பிக்கு பார்க்கும்போது 2வது டிஜிட்டை பார்க்கணும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அப்போ ஏங்கிறது செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த எலிமெண்ட் ஏ அண்ட் பி. ஏ கிராஸ் பியில் இருக்கிற ஆல் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட், இது ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்டும்பாங்க, இது 2வது கோஆர்டினேட் அப்படிம்பாங்க. ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது எல்லாமே வந்து எதுனா ஏவோடது. செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏ கிராஸ் பி. ஸோ செகண்ட் கோஆர்டினேட் இந்த 2வதாக இருக்கிற பார்ட் எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பியோட பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போது ஏ அண்ட் பியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஏவும் பியும் ரெண்டும் என்ன பண்ணிட்டோம்னா கண்டுபிடிச்சிட்டோம். உங்களுக்கு இதுக்கப்புறமா இது நம்ம எழுதுனது கரெக்டு தானேன்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா, ஏவும் பியும் இது, அதோட ஏ கிராஸ் பி இது, கரெக்டுங்களா? இதில் இருந்தால் ஏ என்ன பி என்னன்னு எடுத்துருக்குறோம். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இந்த டேர்ம் வருதாங்கிறத வேணால் ஒரு செக் பண்ணி பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். ஸோ அப்போது ஏ வந்து 3,5, பி 2,4. இப்போ ஏ கிராஸ் பி எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டால் 2, அதேமாதிரி இந்த 3ஆல் இந்த 4, 3,2, 3,4. இந்த 2வது டிஜிட் 5ஆல் இந்த 2, 5ஆல் இந்த 4, 5,2, 5,4. இப்போ இதுதான் ஏ கிராஸ் பி. இந்த ஏ கிராஸ் பி மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். 3,2, 3,4, 5,2, 5,4. இதில் பாருங்கள் 3,2, 3,4, 5,2, 5,4. ஸோ அப்போ நம்ம எழுதின ஆன்சர் வந்து என்னதுன்னா கரெக்ட். ஸோ அடுத்தது எக்ஸாம்பிள் 3ல் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் நம்பர் 1.3, எடுத்துக்காட்டு 1.3, பேஜ் நம்பர் 4 இங்கிலீஷ் புக்லிங்க, தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 5. ஸோ இந்த சம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸசைஸ் ஒன்று பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து 3,2, பி வந்து பி செட் ஆஃப் 2,4 அப்படின்னு போட்டிருக்கிறோம். இப்படி இருந்துச்சுன்னா இதில் இந்த யூனியன் ஃபங்க்ஷன், இன்டர்செக்ட் ஃபங்க்ஷன், இது ரெண்டு என்னென்னு பார்க்கலாம். யூனியன்னா சேர்த்தல்னு அர்த்தம், சேர்ப்புன்னு அர்த்தம். இன்டர்செக்ட்னா வெட்டு அப்படின்னு அர்த்தம், வெட்டுதல் அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஸோ அப்போது யூனியன்னா என்ன, இன்டர்செக்ட் பண்ணால் இது என்ன வரும், யூனியன் பண்ணால் இது என்ன வரும் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போது ஏ யூனியன் பி கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஏவையும் பியையும் சேர்த்துன்னு அர்த்தம். அப்போது ஏ யூனியன் பி என்ன வரும்னா 3, இதில் வந்து இதுலேயும், அதாவது என்னென்னா இதையும் சேர்த்தணும். இதுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பரும் உள்ளே வந்துடணும், இதுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பரும் உள்ளே இருக்கணும். அவ்வளோதான் கான்செப்ட். ஏ யூனியன் பின்னு ரெண்டையும் சேர்த்திக்கிங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ 3 உள்ளே இருக்குது, 3 எழுதிட்டேன். 2 இருக்குது, 2 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஏதோ ஒரு தடவை எழுதுனா போதும். ஸோ அப்போது 3, 2. அடுத்தது இதுக்குள்ளே இருக்கிற எல்லா நம்பருமே உள்ளே வந்துருச்சா, இந்த 2 வந்துருச்சு. இதுக்குள்ளே இருக்கிற எல்லா நம்பரும் வந்துருச்சா பியில் இருக்கிறது அப்படின்னு கேட்டால் 2 மட்டும்தான் வந்து 4 வரல. ஸோ 4ஐயும் எழுதிக்கணும். ஸோ இது எப்படி எழுதலாம்னா, சப்போஸ் நீங்கள் இப்படி வேணாலும் எழுதலாம், ஆர்டராக கூட எழுதிக்கலாம். 2, 3, 4. ஸோ அப்போ ஏ யூனியன் பி அப்படிங்கிறது ஸோ 2, 3, 4. அதே மாதிரி 3, 2, 4. அதே மாதிரி வந்து என்னென்னா ஏ இன்டர்செக்ட் பி. ஏ இன்டர்செக்ட் பி அப்படின்னா வெட்டுது அப்படின்னு அர்த்தம். இதில் இருக்கிற டேம் வந்து இதில் இல்லைனா மட்டும்தான் எழுதணும். ஸோ இதில் இருக்கிற ஒரு டேமு இதுலேயும் இதில் இருந்தால் மட்டும்தான் எழுதணும். இதில் இருக்கிற டேம் இதுலேயும் காமனாக இருக்கணும். அப்போது இது 2க்கு காமனாக இருக்கிற ஒரு டேம் என்னதுன்னா 2. 3 இங்கே இருக்கா, இல்லை. இதில் 2 இருக்குது, இதில் இருக்கா, இருக்குது. இதுக்கப்புறம் இதில் முடிஞ்சிருச்சு. இங்கே 4 இருக்குது, இந்த சைடு 4 இல்லை. ஸோ இருக்கிற ஒரே டேம், காமன் டேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2. அப்போ ஏ இன்டர்செக்ட் பி அப்படின்னா 2லேயும் காமனாக இருக்கிற ஒரு டேம் வந்து 2. அந்த 2 மட்டும்தான் நம்ம ஆன்சர் எழுதணும். இப்போ ஏ யூனியன் பினா 3, 2, 4. ஏ இன்டர்செக்ட் பினா 2 மட்டும்தான் வரும். ஸோ இப்போது இந்த சம் போய்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து என்ன, பி என்ன, சி என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதிலேருந்து தெளிவாக எடுத்து எழுதிக்கலாம். ஏங்கிறது என்ன வரும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என், நேச்சுரல் நம்பரு. அப்போ வந்து நம்ம என்ன 0 வராது அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கணும். ஆல்ரெடி இது பார்த்துருக்குறோம். நேச்சுரல் நம்பர்னு என்ன, ஹோல் நம்பர்னு என்ன. என்னன்னு வந்ததுன்னா நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அப்போ 0ங்கிற டேம் வராது. இதுக்குள்ளே இருக்கிற எக்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸு வந்து 1 விட அதிகமாக இருக்கணும், 4 விட கம்மியாக இருக்கணும். இந்த எக்ஸுங்கிற டேம் வந்து 1 விட பெருசு. இது பெருசு, இது சிறுசு. இந்த எல் இந்த கார்னர் சிறுசு, இந்த கார்னர் பெருசு.
அப்போ 1 விட அதிகமாக இருக்கணும். அதே சமயம் 4 விட எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்குன்னா கம்மியாக இருக்கணும். அப்போது ஜஸ்ட் நீங்கள் இந்த 1லேருந்து 4 வரைக்கும் எழுதிக்கிங்க. சும்மா ரஃபாக இப்படி 1லேருந்து 4 வரைக்கும் எழுதிக்கிங்க. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற டேம் எப்படி இருக்குன்னா 1 விட அதிகமாக இருக்கணும். அப்போ இந்த 1 கட் பண்ணிடுங்க. 4 விட கம்மியாக இருக்கணும். அப்போ இந்த 4 வேண்டாம். அப்போ எது இருக்குன்னா உள்ள 2,3 மட்டும்தான் ஏவோட வேல்யூ. அதேமாதிரி பியோட வேல்யூ பி செட் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்னால் 0 வரலாம். ஓகேங்களா? அப்போது 0லேருந்து 2 இந்த தந்திருக்கிற லிமிட்டை ஃபஸ்ட்டு ரஃபாக எழுதிக்கிங்க. அப்புறம் நம்ம எது வராதுன்னு கட் பண்ணிக்கலாம். 0லேருந்து 2க்குள்ளே சரிங்க. இதில் என்ன கண்டிஷன் சொல்லிக்கிறாங்கன்னா எக்ஸு வந்து லெஸ் தென்னாக இருக்கணும். எக்ஸு வந்து 0வோட பெருசாக இருக்கணும். ஈக்குவலாகவும் இருக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. ஈக்குவலாக இருக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ் ஈக்குவல் டு 0வாகவும் இருக்கலாம். எக்ஸ் வந்து 0வோட பெருசாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஹோல் நம்பர்னு ஒரு டேமும் சொல்லிட்டான். ரெண்டாவது எக்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? 0வோட பெருசாக இருக்கணும். ஈக்குவலாகவும் இருக்கலாம். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸுங்கிறான். எக்ஸ் வந்து ஈக்குவல் 0வாகவும் இருக்கலாம், 0வோட பெருசாகவும் இருக்கலாம். அப்படிங்கும்போது ஸோ அப்போ என்னென்னா எனக்கு இந்த 0 வேணும் இப்போ இந்த இடத்துல. ஓகேங்களா? அடுத்தது 2 விட இந்த இடத்துல 2 ஈக்குவல்ட்டுன்னு கொடுக்கல. இங்கே பாருங்க வெறும் லெஸ் தென் தான் கொடுத்துக்கிறான். 2 விட அப்போ மீனிங் என்னென்னா கம்மியாக மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தான்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2வாகவும் இருக்கலாம்னு சொல்லி நான் 2 எடுத்துக்குவேன். ஆனால் இந்த இடத்துல என்ன லெஸ் தென் 2ன்னு சொல்லிக்கிறான். 2 விட கம்மியாக மட்டும்தான் இருக்கணும் எக்ஸ் வேல்யூ அப்படிங்கிறான். அப்போ என்ன பண்ணிக்கன்னா 2ஆக இருக்கக்கூடாது, 2 விட கம்மியாக தான் இருக்கணும். அப்போ 2 விட கம்மியாக இருக்கிற அடுத்த டைம் என்ன 1 தான். அப்போ எனக்கு பிக்குள்ளே வர டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 0,1 இந்த 2 தான் வரும். அடுத்தது சி வேல்யூ எக்ஸ் பிலாங்ஸ் டு என். இது நேச்சுரல் நம்பர், ரியல் எண்கள். அப்போ வந்து 0 வராது. எக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா லெஸ் தென் 3ஆக மட்டும்தான் இருக்கணும். எக்ஸ் வேல்யூ லெஸ் தென் 3 வரலாமா? வரக்கூடாது. இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு போட்டிருந்தா 3 எடுத்துக்கோங்க. இல்லாட்டி 3 வரக்கூடாது. 3 விட கம்மியாக தான் எக்ஸ் வேல்யூ இருக்கணும். அதே சமயம் நேச்சுரல் நம்பராக தான் இருக்கணும். அப்போ 0ங்கிற டைம் வரக்கூடாது. 3 விட கம்மியாக இருக்கணும்னா 1 2 3 3 விட கம்மியாக இருக்கணும். இந்த 3 வராது. 1 2 மட்டும்தான். ஏன் இந்த இடத்துல 0 போடலைன்னா நேச்சுரல் நம்பர் மட்டும்தான். இங்கே இந்த இடத்துல W கொடுத்துருந்தாங்க. இங்கே W கொடுத்துருந்தாங்கன்னா இந்த இடத்துல நான் 0வையும் சேர்த்து நான் போட்டிருப்பேன். ஸோ என்னன்னு கொடுத்ததுனால 0 நார்மலாக வரக்கூடாது. ஸோ 1,2 மட்டும்தான் வரும் ஆன்சராக. ஸோ இதுக்கப்புறம் இவங்க என்னென்னா இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. பி யூனியன் சி என்ன வரும் அதை சொல்லுங்கிறாங்க. பி யூனியன் சி, பியையும் சியையும் சேர்த்து எழுதுங்க. ஸோ 0,1 யூனியன் 1,2. அப்போ பி யூனியன் சி என்னென்னா இதில் இருக்கிற எல்லா டைமும் உள்ளே வந்திருக்கணும், இதில் இருக்கிற எல்லா டைமும் உள்ளே வந்திருக்கணும். அதை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கங்க. 0 எழுதிட்டேன், 1 எழுதிட்டேன். இப்போ இந்த இது முடிஞ்சது. இப்போ இதை எழுத போகிறேன். இங்கே 1 இருக்குது, 1 ஆல்ரெடி எழுதிட்டு எழுத வேண்டாம் முடியும். இங்கே 2 இருக்குது, 2 வேறு எதாவது டைம் இருக்கான்னு பாருங்கள், எழுதலாம். இல்லைன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அப்போது ஏ கிராஸ் பி யூனியன் சி இங்கே கேட்டுக்கிற ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட்டும் இப்படி மல்டிப்ளை பண்ணுறது ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏவோட வேல்யூ என்னது 2,3 கிராஸ் பி யூனியன் சி எவ்வளோ 0 1 2. ஸோ அப்போது ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு என்னது இந்த 2ஆல் 0 2 1 2 2. அதே மாதிரி தான் எழுத போகிறோம். 2,0 2,1 2,2. அடுத்தது இந்த 3 வச்சுட்டு 0 3,1 3,2 3,0 3,1 3,2. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது 2ஐயும் கண்டுபிடிச்சி இதை யூனியன் பண்ணோம்னா இந்த டைம் வருதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், அடுத்தது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். 2ஐயும் யூனியன் பண்ணோம்னா இதில் இருக்கிற எல்லா டைமும் இங்கே வரணும். இப்போ ஏ கிராஸ் பி. ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறோம். ஏ கிராஸ் பி, ஏ வந்து என்னென்னா 2,3 0,1 கிராஸ் 0,1ங்கிறது பி. இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சோம்னா ஸோ 2,0 2,1.
2, 1. அதே மாதிரி 3, 0, 3, 1. 3, 0, 3, 1. ஸோ இதை ஏ கிராஸ் பி. அதே மாதிரி அடுத்தது என்ன கேட்டுக்கிறாங்கன்னா ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் யூனியன் பண்ணுங்க. அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். சி வந்து 1, 2. ஓகேவா? ஸோ அப்போது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ வேல்யூ எழுதிட்டேன். சி வந்து 1, 2. இப்போ ஏ கிராஸ் சி வேணும்னா அதே மாதிரி இதால் 1, 2, 1, 2, 2. அதே மாதிரி 3, 1, 3, 2. 3, 2. இதான் வந்து ஏ கிராஸ் சி. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி இதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுக்கிற ஏ கிராஸ் பி யூனியன் சிக்கு ஈக்குவலா அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஏ கிராஸ் பி இருக்குது, ஏ கிராஸ் சி இருக்குது. இதை அப்படியே எழுதிக்கிங்க. 2, 0, 2, 1. ஏ கிராஸ் பியை ஃபஸ்ட் எழுதுகிறேன். 3, 0, 3, 1. யூனியன் இது கூட எதை சேர்த்தணும் அப்படின்னா 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. அதாவது இதில் இருக்கிற டேம் இதில் இருந்ததுன்னா இதில் இருக்கிற டேமையும் சேர்த்தணும், இதில் இருக்கிற டேமையும் சேர்த்தணும். இதுதான் மீனிங். இதில் இருக்குதாங்கிறத விட இதில் இருக்கிறதையும் சேர்த்தணும், இதில் இருக்கிறதையும் சேர்த்தணும். ஸோ 2, 0 இதில் இருக்கிறத எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஏ இருக்கிறதில் எழுதிக்கலாம், அப்புறம் பியில் இருக்கிறத எழுதலாம். 2, 1 இந்த டைம் இதை சேர்த்தியாச்சு. 2, 1 சேர்த்தியாச்சு. அடுத்தது 3, 0. அடுத்தது 3, 1. அடுத்தது 2, 1. 2, 1 நம்ம இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது. ஸோ ஒரு தடவை எழுதுனா போதும், சேர்த்தும் போதும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், 2 தடவை வந்துச்சுன்னா ஒரு தடவை எழுதிட்டா போதும். அடுத்தது 2, 2. இங்கே ஏழு எல்லாமே முடிச்சு, ரிமைனிங் இங்கே இருக்கிறது எழுதுனா போதும். 2, 2, 3, 1, 3, 2. ஓகேங்களா? ஸோ இதை ரிவைஸ் பண்ணி கூட ஆர்டராக எழுதிக்கலாம். முதல்ல 2 சீரீஸ் எல்லாம் எழுதிக்கலாம், அப்புறம் 3 சீரீஸ் எல்லாம். இது 2, இது 2. இப்போ என்னென்னா இந்த 2 3 சீரீஸ் இடையில வந்துடுச்சு, அதுக்கப்புறம் இங்கே 2 வருது. அதனால் நீங்கள் என்னென்னா ஆர்டராக கூட எழுதிக்கிங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே 3, 0 எழுதலாம். இப்போ எல்லா 2 சீரீஸையும் எழுதியாச்சு. 3 சீரீஸ் எழுதிங்க. 3, 0, 3, 1, 3, 2. ஸோ இதுதான் வந்து என்னென்னா ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலானு பார்க்கணும்னா ஏ இன்ட்டு பி யூனியன் சிக்கு இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா 2 ஈக்குவல். அவ்வளோதான், முடிஞ்சது. யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ இதோட வேல்யூவெல்லாம் எடுத்து பாருங்கள் என்ன வருதுன்னு. இங்கே 2, 0, 2, 1, 2, 2 இந்த 3 இங்கே இருக்கான்னு பாருங்கள். 2, 0, 2, 1, 2, 2. அடுத்தது 3, 0, 3, 1, 3, 2. இது இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். 3, 0, 3, 1, 3, 2. ஸோ ரெண்டுமே என்னதுன்னா ஈக்குவல். அவ்வளோதான், முடிஞ்சதுங்க. இப்போ அதே மாதிரி ரெண்டாவதாக என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சீமு ஏ கிராஸ் பி இன்ட்டு ஏ இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சீமு ஈக்குவலான்னு கண்டுபிடிங்க அப்படிங்கிறேன். ஃபஸ்ட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ரெண்டாவது அவங்க சொல்லியிருக்கிறது பி இன்டர்செக்ட் சீமு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சி இதை வந்து சரி பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். பி இன்டர்செக்ட் சி. சரி, அப்போ பி இன்டர்செக்ட் சி மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா பி என்னது, பி வந்து 0, 1 இன்டர்செக்ட் சி வந்து 1, 2. ஓகேங்களா? இப்போ இதில் காமனாக வர டைம் தான் எடுக்கணும், மற்ற டைம் எடுக்கக்கூடாது. அப்போ பி இன்டர்செக்ட் சி, பிலையும் சிலையும் காமன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா காமனாக வர டைம் எடு. 0 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை, எழுதக்கூடாது. 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்கா? இருக்குது. ஸோ அந்த 1 எழுதிக்கலாம். அடுத்தது
இந்த சைடு நம்பர் இல்லை, இந்த சைடு 2 தான் இருக்குது. நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம இங்கே எழுத போகிற நம்பர் வந்து இதுக்குள்ளே பிக்குள்ளே இருக்கணும், சிக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இங்கே எழுதணும். இன்டர்செக்டோட மீனிங், அதாவது வெட்டோட மீனிங் வந்து அதுதான். ஸோ இப்போ இது வந்து பி இன்டர்செக்ட் இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ என்னது? ஏ வந்து 2,3. ஏ மேட்ரிக்ஸ் வந்து ஏ செட்டு வந்து 2,3 இன்ட்டு 1. இதை எப்படி எழுதலாம்னா, இதால் இது எழுதணும், மறுபடியும் இதால் இது எழுதணும், அவ்வளோதான். ஏன்னா ஒரு டைம் தான் இருக்குது. 2,1, 2, 3,1. இதால் இது, அதுக்கப்புறம் இதால் இது. ஸோ இதான் என்னென்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் சி. சரிங்களா? இது வேணால் ஒன்றுன்னு ஈக்குவேஷன் ஒன்றுன்னு வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்னா ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். ஏ கிராஸ் பி என்னது? 2 இந்த ஃபஸ்ட் இதுலேயே கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிச்சிக்கிறோம், ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ அப்போது இதை வேணால் அப்படியே எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சி. இதில் காமனாக இருக்கிறது எடுத்து எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஏ கிராஸ் சி என்ன, ஏ கிராஸ் பி என்னென்னு பாருங்கள். 2,0, 2,0, 2,0, 3,0, 3,1, 3,0, 3,1. இதில் இப்போ இன்டர்செக்ட், அதாவது வெட்டு. இப்போ ஏ கிராஸ் சியோடது அப்படி எழுதுங்க. 2,1, 2,2, 3,1, 3,2, 2,1, 2,2, 3,1, 3,2. இதில் இதுக்குள்ளே என்ன இருக்குதோ அதுவும் இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நான் எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன். இன்டர்செக்ட்னு அதான் மீனிங். அப்போ என்னது? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சி. இதுக்குள்ளே 2,0 இருக்குது, இங்கே இருக்குதா? இல்லை, எழுதக்கூடாது. 2,1 இருக்குது, இங்கே இருக்கா? இருக்குது. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 2,1 எழுதிக்கலாம். அடுத்தது 3,0 இருக்குது, இங்கே இருக்குதா? 3,0 இல்லை, எழுதக்கூடாது. 3,1 இருக்குது, இங்கே இருக்கா? இங்கே இருக்குது. 3,1 இங்கே இருக்குது, இங்கேயும் 3,1 இருக்குது. ஸோ 3,1. வேறு ரிமைனிங் என்ன? 3,2. இந்த சைடு 3,2 இல்லை. ஸோ அதை கணக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நம்ம ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சினா 2,1, 3,1. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 2. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி இதுவும் ஈக்குவலான்னு கேட்குறாங்க. அதே வேல்யூ இங்கே இருக்குதான்னு பாருங்கள். இருந்ததுன்னா ஈக்குவல்னு எழுதிக்கோங்க இந்த மாதிரி. ஸோ ஏ இன்ட்டு பி இன்டர்செக்ட் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ட் ஏ கிராஸ் சி. ரெண்டும் ஒரே வேல்யூ தான். ஸோ இது வந்து ஈக்குவல் அப்படிங்கிறது. ஸோ இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் முடிஞ்சது. நீங்கள் அடுத்த கிளாஸில் வந்து எக்ஸசைஸ் பார்க்கலாம்.